அந்த பாடல் வந்து அவங்க சின்மய் மேடம் பாடி அந்த அவங்க பாட விருப்பம் இல்லைன்னு பதிவு போட்டிருந்தாங்க. நாம தெரியாம பாடிட்ட, மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. அவங்களுக்காக நாங்க அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு ஒரு விளக்கம் கேட்க ஒரு நேரம் கொடுத்தோம். அவங்க உரிய விளக்கம் தராததால அந்த பாடலை மாத்தி இப்ப இந்த படத்தோட ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா பதிப்புல பாடின பத்மலதான்ற சிங்கரிய தமிழ்ல பாட வச்சு சென்சாருக்கும் அதை நாங்க அறிவிச்சு ஃபார்ம் 33ன்னு ஒண்ணு இருக்கு, சென்சாருக்கும் அதை சொல்லிட்டு அந்த குரலை மாத்திட்டோன்னே இப்ப படத்துல இனிமே நீங்க இந்த பாட்டை வந்து பத்மலதான்ற சிங்கர் குரலோட கேட்பீங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு என்ன பாட்டு பாடினா அதெல்லாம் அவங்களே சொல்லலையே, மறுக்கல. அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க வந்து இதுக்கு ஃபீல் பண்றாங்க. பின்னாடி ஒரு அவங்க சொன்னதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அது இப்ப சொல்ல வேணாம், தேவையில்லாத விஷயம், நம்ம கடந்து போயிடலாம். நான் இயக்குநர் சங்கத்திலயும் தயாரிப்பாளர் சங்கத்திலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அவங்க மேல. கண்டிப்பா அவங்களும் சின்மய் மேடம் கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. உரிய விளக்கம் வரலன்னா நிச்சயமா நடவடிக்கை எடுக்க சொல்லிதான் நாங்க கேட்டிருக்கோம். படம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் இல்லை இது. ஆனா அந்த 13-14ஆம் நூற்றாண்டுல துருக்கியில இருந்து இந்த நாட்டை கைப்பிடிக்கிறதுக்காக வந்தவர்கள்ல அவங்க வந்து இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவங்கன்றதால இந்த பிரச்சனை. நான் படத்தோட வெளியீட்டு விழால சொன்ன தகவல் தான். நீங்க எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மனை அந்த படத்துல வர வெள்ளையர்களை இன்னைக்கு மதராசப்பட்டினம் வரைக்கும் வந்த படத்துல இருக்க வெள்ளையர்களாவே பாத்தீங்களோ, நாட்டை பிடிக்க வந்தவங்களா பாத்தீங்களோ, அதே மாதிரி துருக்கியில இருந்து இந்த நாட்டை பிடிக்க வந்தவங்கள, நாட்டை பிடிக்க வந்த அந்நியர்களை பாருங்க, வந்தேரிகளா பாருங்க. அவங்கள வந்து நீங்க ஒரு மதத்தின் அடையாளத்துல பாக்காதீங்க. அவங்களோட நோக்கம் வந்து இங்க வந்து அவங்க மத பிரச்சாரம் பண்ண வரல. இந்த நாட்டை பிடிக்க வந்தாங்க, நாட்டை பிடிக்கிறதுக்காக மத பிரச்சாரத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. அன்னைக்கு உருவான வரலாறு இன்னைக்கு வரைக்கும் தோன்றி இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு இல்ல நாடு. ஆனா அன்னைக்கு உருவாக்கிட்டு போன அந்த வீரியம் வந்து இன்னும் இருக்கு. அதை இந்த படத்துல பேசியிருக்கோம். உங்களுக்கு தான் முதல்ல 23 வெளியிடுந்தா முதல்ல அறிவிச்சிருந்தோம். நடுவில் ஜனநாயகன் படம் வராததால பொங்கல் ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டது. அந்த இடத்துக்காக நாங்க சென்சார் வாங்கினதால இந்த இடத்துல நம்ம படம் வரலான்னு வந்தோம். எதிர்பாராத விடமா கார்த்திக் சாரோட வா வாத்தியார் படம் உள்ள வந்ததால அவங்க கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய் கடன் அடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கலெக்ஷன் வந்தாதான் அவங்க நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் திருப்தி ஆகும். நானும் அந்த நேரத்தில் வந்திருந்தா எங்களுக்கும் அது வந்து திருப்தியான கலெக்ஷனா இல்லாம அவங்களுக்கும் அது கலெக்ஷனா இல்லாம போயிருக்கும். அதனால எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் கேட்டாங்க, நீங்க ஒரு வாரம் தள்ளி வாங்க, அடுத்த வாரத்துல 3 ஹாலிடே இருக்கு. 24 4th சாட்டர்டே, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, 26 திங்கக்கிழமை குடியரசு தினம், அதுவும் நல்ல டேட்டு தான். அதனால நாங்க அந்த டேட் எங்களை மாத்திக்கிட்டோம். ஆனா ஜனநாயகன் படம் வந்தாலும் நாங்க 23ஆம் தேதி கண்டிப்பா வரோம்னா திரையரங்க உரிமையோட கையெழுத்து போட்டோம். எங்களுக்கு குறைஞ்சது 300 திரையரங்கு கிடைச்சிச்சு. விஜய் சார் படம் வந்தா அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், எங்களுக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கு. நல்ல படம், நாங்க கண்டென்ட்டை நம்பி வரோம். இப்ப சைன் பண்ணி முடிச்சாச்சுண்ணே, 300 தியேட்டர் நாங்க இப்போதைக்கு சைன் பண்ணியாச்சு. ஆனா விஜய் சார் படம் வரலன்னா கிட்டத்தட்ட 400 தியேட்டருக்கு வெளியாகுன படம். படம் வந்து ஜாதி படம் இந்த படத்துல எப்படி இருக்கு? இந்த படத்துல அந்த மாதிரி ஜாதி சார்ந்து எதுவும் இல்லை. இது வந்து 14ஆம் நூற்றாண்டுல ஜாதியே கிடையாதுங்க. ஜாதி உருவானதெல்லாம் இப்ப பிரிட்டிஷ் காலத்துலதான். அவங்களுக்கு தேவையான வேலைகளை செய்யறதுக்காக அவங்க வந்து ஜாதியா பிரிச்சு மக்களை வேலை வாங்கிட்டாங்க. 14ஆம் நூற்றாண்டு கதையில வந்து ஜாதியே கிடையாது. இது திருவண்ணாமலை யாரோட மண்ணு? திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையோட மண்ணு தான். அது அரசியலுக்காக யார் வேணா சொல்லிக்கலாம். ஆனா இது வந்து அண்ணாமலையோட மண் தான். இது திருவண்ணாமலை நடக்கிற கதைன்றதால இது அண்ணாமலையார மண்ணுன்னு அது படத்துல ஒரு முக்கியமான இடத்துல அந்த வசனம் வரும். விஜய் வந்து அரசியல் வந்திருக்கிறாரு, யாரும் வரலாம், வரவேற்கிறேன். என்னன்னா அவர் இன்னும் கொஞ்சம் அவர் கீழே இருக்கிற இளைஞர்கள் அரசியல் படுத்தணும்ன்றது என்னோட கோரிக்கை. எல்லா இடத்துலயும் அதுதான் சொல்றேன். அந்த இளைஞர்களுக்கு இன்னும் ஒரு அவங்களுக்கான ஒரு விஷயத்த சொல்லி அவங்க என்ன வழியில பயணிக்கணும், எதை பத்தின அரசியல் பேசணும், அரசியல்ல அப்படி இப்படி கருத்துக்கள் இருக்கதான் செய்யும். இன்னும் கொஞ்சம் நாகரிகமான அரசியல் கத்துக்கணும்ன்றதுதான் என்னோட ஒரே. மோடி வந்து பராசக்திக்கு வந்து பொங்கலை கூப்பிடுறாரு, இது ஜனநாயகத்தை கூப்பிடல, எங்களையும் தான் கூப்பிடல. அவங்க விருப்பம் சார், மோடி ஐயாவோட அவங்க கூப்பிடல. எல்முருகன் சார் கூட்டு போயிருக்காங்க. அது கூட்டு போனாங்களா இல்ல இந்த டீம் மேபி அங்க டெல்லியில பாத்துருக்கலாம், அப்படியே வந்துருக்கலாம். என்ன நடந்தது நமக்கு தெரியல. நல்ல விஷயம் தானே, தமிழ் சினிமால இருந்து மோடி ஐயா கூட கலந்துக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஒவ்வொரு தயாரிப்பாளரும் படம் எடுக்கும் போது படம் எல்லாத்தையும் பல கோடி ரூபாய் கொண்டாடுறாங்க. அப்படி வரும்போது தணிக்கை குழு வந்து ஒரு படத்தை ஒரு படம் ஒரு இந்த ஜனநாயகன் படத்துல தணிக்கை குழுவோட நிலைப்பாடு என்னவா பார்க்க செஞ்சு கொடுக்குறேன் சார். இதுக்கு நான் திரௌபதி படத்திலே வந்து நான் இந்த தனிக்கு இப்ப வந்து இந்த ரிவைஸ் கமிட்டின்னு போட்டுருக்காங்களே சார். நான் திரௌபதி படம் எடுத்தப்ப என் படத்துக்கு மேல 19 கம்ப்ளைண்ட் சார். பாம்பே தான் இதுக்கு தலைமையாகும்.
பாம்பே ஆபீஸ்க்கு இங்க இருந்து ஒரு படத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் போயிடுச்சுனாலே அவங்க ரிவர்ஸ் கமிட்டி போட்டுருவாங்க. ஏன்னா அந்த அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு யாரா இருந்தாலும் சரி, ஒரு அமைப்போ இயக்கமோ கட்சியோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக கண்டிப்பா மறு தணிக்கை போடுவாங்க. அதை வந்து இப்போ கூட பராசக்தி படத்துக்கு அந்த மறு தணிக்கை போட்டாங்க தானே, அவங்க அதை பார்த்துட்டு தானே படத்தை கொண்டு வந்தாங்க. ஜனநாயகன் படத்தையும் அந்த முறையை கடைபிடிச்சிருக்கலாம். இந்நேரம் படம் திரைக்கு வந்துட்டு இருக்கும். இவங்க கோர்ட்டுக்கு போனது வந்து ஒரு லெவல் ஆஃப் கோர்ட்ல மாறுறதால இதுக்கு டைம் எடுக்குது. நிச்சயமா அந்த படம் நிச்சயமா திரைக்கு வரதானே போகுது. என்னைக்கு வந்தாலும் பிரச்சனைகளை முடிச்சுட்டு சார், விஜய் சார் படத்துக்குலாம் பொங்கல் தேவையில்லை சார். அவர் படம் என்னைக்கு வந்தாலும் ஓப்பனிங் இருக்கும், அவருக்கான ஆடியன்ஸ் வேற, ரொம்ப பெரிய வியாபாரம் சார் அது. அதனால நிச்சயமா அந்த படம் எல்லா பிரச்சனையும் தாண்டி சீக்கிரமா திரையரங்குக்கு வந்துடும் சார். உட்டா பஞ்சாப்னு ஒரு படம் சார், அது வந்து எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேஷ்ல ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் தான் இந்தியாவிலே அதிகமா சர்ச்சையை சந்திச்ச, ஒரு சென்சார் கூட சந்திச்ச படம் சார். 87 கட்டு கொடுத்தாங்க. எனக்கு கட்டு வேணா, ஏ சர்டிபிகேட் கொடுங்க. அந்த தயாரிப்பாளர் சைட்ல இருந்து கேட்டு, இது எல்லா மொழியிலுமே இருக்கு சார் இந்த தணிக்கை பிரச்சனை. சார் தணிக்கை குழு ஏன் இப்படி பண்றாங்க? நிறைய பேர் நீ மொபைல்ல எல்லாமே வந்துருச்சு, அப்புறம் தணிக்கை குழு எதுக்கு அப்படிலாம் நிறைய பதிவுலாம் போடுறாங்க பாக்குறேன். ஒரு சாதாரணமா மொபைல்ல யாரோ செய்யற சில விஷயங்களுக்கும் மக்கள் ரசிக்கிற ஒரு ஹீரோ செய்யற விஷயத்துக்கும் இம்பாக்ட் ரொம்ப வேறுபடும் சார். இப்போ ஒரு உச்ச நடிகர் வந்து ஒரு காட்சியில வந்து ஒரு விதமான முடி ஸ்டைல் வெட்டி வச்சுட்டு வந்தாருன்னா இமிடியேட்டா மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதனால சென்சார் பண்றது சரிதான் சார், அது தப்புன்னு என்னால சொல்ல முடியாது. நமக்கு அதுக்கான கால அவகாசம் முன்னாடியே போயிடணும். 60 நாளுக்கு முன்னாடியே நம்ம சென்சார் அப்ளை பண்ணிடணும், நம்ம தயாராயிடணும். சென்சாருக்கு அந்த பைலான்னு ஒண்ணு இருக்கு, அந்த பைலா புக்கை படிச்சீங்கன்னா சென்சார் பக்கம் இருக்க நியாயங்களும் புரியும், தயாரிப்பாளர் பக்கம் நியாயங்களும் உங்களுக்கு புரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.